பரத்தனை அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமா. நந்ததேவர் கைலாசமலைக்கு சென்றிருக்கு. சரி. ஆதிசக்தி மகாமுனிவர் சரி தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆமா அந்த காலகட்டத்தில் பாருங்க மிகப்பெரிய வேலை நடத்தினார். சரி. தேவிக்கு தொகை 12 வருடம். சரிதான். 12 வருடம் வளவுடனே இருந்தது. ஆமா. 13ஆம் வருடம் பிறந்தது. சரி. வேலில் இருந்து கொண்டிருந்த அக்கள் கனிந்தது. கனிந்த உடனே பாருங்க அது புகையிலிருந்து 8 மலை 7 கடல் 7 14 உலகம் முழுவதும் புகை சூழ்ந்தது. சரி. அப்ப உலகம் முழுவதும் புகை சூழ்ந்தவர்களை பார்த்து இந்த கட்டிடக்கூடிய ஒளி இந்த உலகத்தில் படவில்லை என்று சொன்ன உடனே மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள் எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கு சிக்கல்பட்டது. அப்ப இந்த உலகம் முழுவதும் சூழ்ந்த புகையானது ஆதி சிவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆதி வெள்ளிமலையை சென்றடைந்தது. கைலாசமே தெய்வாண்டி இருக்க முடியாமல் ஈஸ்வரத்தில் வந்து முறையிட்டார்கள். சரி. வந்தார் பகவான். ஆதிபராசக்தி நீர் சென்று சரி அங்கே அது நாடகத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. சரி. அந்த புகையானது சரிதான் உலகமெங்கும் வரைவிட்டது. சரி. அந்த வேலையை சென்று தனித்து வா. ஆகட்டும் இறைவன் நானே சென்று வருகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிட்ட ஆதிபராசக்தி சரி மாணவ தேரை வெற்றுக்கொண்டு ஆமா எப்படி வருகின்றார்கள்? எப்படி வருகின்றார்கள்? கொட்டினார் கொட்டி கட்டி எங்கோரே சரி. அழகாக தேரை அமர்ந்து முக்காட்டில் வருகின்றார்கள். ஆமா. காட்டில் எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம் வாருங்கள். சரி. காடை இருள்மயமாக இருக்கின்றது. சரி. எங்கு பார்த்தாலும் பேய் கூட்டங்கள் ஆதாயம் போட்டு ஆடுகின்றது. ஆமா. அம்மா பேய் கூட்டங்களை கண்டபோது சரி கோபத்தோடு வாக்கின்றார்கள். ஆமா. வாக்கின்ற பாருங்கள். பார்க்கிறார்கள். கொண்டை இருள காலத்தை ஓடிக்கொண்டே இருள காலத்தை அந்த வேள்வியின் பாருங்கள் முக்காட்டில் அந்த வேள்வி தரிப்பதற்கு அம்மா எட்டி பார்த்தார்கள். நீர் கிடையாது. தண்ணீரில் என்று சொன்னவரை பார்க்கின்ற பொழுது இந்த வேள்வியின் வெப்பமாக அம்மாவுடைய உடம்புல பட்டு உடம்பெல்லாம் வேர்வையாக இருப்பது. அம்மை உண்மையை உழைப்பார்கள். தன்னுடைய முகத்தில் வேர்க்கக்கூடிய அந்த வேர்வையை மாறி அப்படி வேள்வியை விட்டறிந்தார்கள். அந்த வேள்வி புகை தணிந்தது. அம்மனுடைய வேர்வையானது வீண் போகாமல் வேர்வைக்கு ஆதாரமாக முதல் முறையாகவே சக்தியின் அம்சமாகவே சரி 3 முகத்தோடு 6 இடத்தோடு தேவி ஸ்ரீ முத்தார் அம்மன் வந்து பிறந்தார்கள். மற்றும் பலதுளி வேலை பாருங்கள். சரி அந்த வேலையை வரிசை வரிசையாக அம்மன்மார் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். யாரெல்லாம் பிறக்கின்றார்கள்? முத்துமாலைகள் எழுந்தாய்
ஆதிபராசக்தியின் அம்சமாகவே